செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 2025க்கான யூஜிசி நெட் நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் யூஜிசி நெட் அப்படின்னு டைப் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறேன். அதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். அதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், ஃபீ வந்து எப்போ வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துங்க. அதிகபட்சமாக எனக்கு டைம் வந்து 7ஆம் தேதியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அது அப்ளை பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ரிஜிஸ்டர் யூஜிசி நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி காமிக்கிறேன். எப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துங்க. படித்து பார்த்ததுக்கப்புறமா கீழே ஒரு டிக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்கை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த யூஜிசி நெட்டுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், அடுத்து அவங்களுடைய அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்கும். எல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக வந்து கொடுக்கணும். ஏதாவது இன்கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் எது நீங்கள் சூஸ் பண்ணும்போதும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். டேட்டு மந்த்து எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷனில் தான் இருக்கும். செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபா நியூமரிக் நம்பர்ஸ், ஒரு கேப்ஸு, அப்புறம் ஸ்மாலு, அடுத்ததாக நம்பர்ஸ், அப்புறம் சிம்பிள்ஸ், இது மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி இமெயில் அட்ரஸும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து ரெண்டும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிங்க. ஸ்டிக் பண்ண நான் சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது. பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்ச்சா, இந்த கேப்ச்சா நீங்கள் கரெக்டாக கேப்ஸில் இருந்தால் கேப்ஸு, ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. அடுத்து உங்கள் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு எப்படி உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில சஜஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த சஜஷனை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பேஜ் வந்து லோட் ஆக போகுது. இப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அதனால் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க. க்ளோஸ் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் அந்த அக்ரி அப்படிங்கிற ஒரு டிக் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், அடுத்ததாக உங்களுடைய கார்டியன் நேம், இமெயில் ஐடி எல்லாம் சரியாக இருக்கான்னு மேலே போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணுங்கள். அடுத்து ஐ அக்ரி அப்படின்னு கொடுங்க. இவ்வளோ தவறாக இருந்தது அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓடிபி அப்படின்னு சொல்லி எஸ் வந்து கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த பிறகு மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அப்படி வரல அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபி அப்படி ரீசெண்ட் கொடுத்துட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்ததுனால க்ரீன் கலரில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தா நீங்கள் ஒன்று பண்ண கம்ப்ளீட்டட் ஆகும். இப்போ நான் வந்து அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து போகிறேன். இதனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பர்சனல் டீட்டெயில், ஐடென்டிட்டி டீட்டெயில், எக்ஸாம் சென்டர் டீட்டெயில், குவாலிஃபிகேஷன்ஸு, அப்ளை ஃபார், தென் டாக்குமெண்ட் அப்லோட், ஃபைனல் சப்மிட் எல்லாமே நம்ம கொடுக்கணும். அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளீட் அப்படின்னு எல்லாத்துலேயும் வரணும். வந்ததுக்கப்புறமா தான் உங்களுடைய ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இது நியூ பேஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியாது. எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கேப்ச்சா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் கேப்ச்சாவை டைப் பண்ணி எஸ் வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது ஐடென்டிட்டி நீங்கள் எது கொடுக்குறீங்க, டிஜிட் லாக்கரா, ஆதாரா, டிரைவிங் லைசன்ஸா, ரேஷன் கார்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே
ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஆதாருக்கு அப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி கேப்சா டைப் பண்ணி சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து போயிடும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இது வந்து நியூ ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எக்ஸாம் சென்டர் நான் சூஸ் பண்ணுறேன். எக்ஸாம் சென்டரில் நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிட்டி எதை நீங்கள் சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 3 சிட்டி வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பக்கமாக இருக்கிற சிட்டி, அடுத்ததாக செகண்ட் சிட்டி, தேர்ட் சிட்டி, ஃபோர்த்து 4 இது கொடுக்குறேன். நீங்கள் எது வந்து ஃபஸ்ட் கொடுக்குறீங்கன்னா பெரும்பாலும் அதை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து பக்கத்தில் இருக்கோ, எந்த சென்டர் பக்கத்தில் இருக்கோ அந்த சென்டரை கொடுங்க. நீங்கள் வேறு ஸ்டேட் கொடுக்குறதாலும் கொடுக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வந்து தூரமாக போட்டாங்க அப்படின்னா போக முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட் கொடுக்கணுமோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு அடுத்ததாக சிட்டி கொடுங்க. அடுத்ததாக ஃபாதர் கார்டியன் ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்டு அடுத்து கேப்சாவை டைப் பண்ணி மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து கேப்சாவை டைப் பண்ணி நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எஸ் போயிடுச்சு. அடுத்ததாக பேஜ் லோட் ஆகிட்டு அடுத்ததாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிஜி படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை கொடுங்க. அப்படி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பாஸ்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஒரு பாஸ் பண்ணி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் மோட் வந்து பெர்சன்டேஜ் மோடில் இருக்கா அல்லது சிஜிபிஏ அந்த மெத்தடில் இருக்கான்னு பாருங்கள். சிஜிபிஏ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் சர்டிஃபிகேட்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை டைப் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து இல்லை எஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா பேஜ் லோட் ஆகி அடுத்ததாக எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த அடிஷ்னல் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு பிஹெச்டி டீட்டெயில் கொடுத்துட்டு அடுத்ததாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் அப்ளை ஃபார் த போஸ்ட் வந்து வந்துடும். அடுத்ததாக வந்து டாக்குமெண்ட் அப்லோடேஷன் வந்துடும். இது நீங்கள் பண்ண முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிஎஃப்பில் வந்து மாற்றி வச்சுங்க. பிடிஎஃப்பில் எப்படி மாற்றுறதுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். உங்கள்கிட்ட பிசி இருந்தது அப்படின்னா நீங்கள் பிசியில் பண்ணலாம். உங்கள்கிட்ட பிசி இல்லை மொபைல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடில் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் அடுத்ததாக வந்து அப்ளை ஃபார் த போஸ்ட் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை பிஹெச்டி மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து 10லேருந்து 20 கேபிகளையும் சிக்னேச்சர் வந்து அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த கேபிலையும் நீங்கள் வந்து பண்ணணும். 10லேருந்து 50 கேபிகளை வரணும். பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து எஸ் கொடுத்துட்டு நான் ஃபர்தராக போகிறேன். அடுத்ததாக ஃபைனல் சப்மிட் வந்து கேட்குது. நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் சப்மிட் வந்து கொடுங்க. இது வந்து ஒரு வார்னிங் பேஜ். இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாதர் நேம், மதர் நேம், கேட்டகரி, அடுத்ததாக வந்து உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில், மதர் டீட்டெயில், அடுத்த எஜுகேஷன் டீட்டெயில், அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த்து, என்ன ஜெண்டர், எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து ஃபைனல் சப்மிட் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆகும். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் கம்ப்ளீட்டட்னு க்ரீனில் காமிச்சிச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷன் முடிச்சிட்டோம். அப்ளிகேஷன் க்ரீனில் காமிக்குது. பேமெண்ட் மட்டும் நம்ம பண்ணலை, அதுக்கு மட்டும் இன்கம்ப்ளீட் அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். பேமெண்ட் பண்ணும்போது உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அதுக்காக மெயில் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணி கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்ததாக வந்து வெரிஃபை யுவர் ஃபோன். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோன் பண்ணதுனால இப்போ வந்து மெயில் ஓடிபி கேட்குது. உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. இப்போ நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் வந்து போயிட்டோம். இங்கே நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ண முடியும்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ண முடியும். அதனால் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அடுத்ததாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டேஷன் அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்காக வீடியோ வந்து நம்ம எடுத்து போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.